பிச்சைக்காரன் ஒருவன் அந்தியூர் என்ற ஊரில் வீடு வீடாக சென்று உணவு வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் அழுக்கான கிழிந்த உடைகளுடன் இருந்தான். அவனுக்கு இருந்த ஒரே சொத்து ஒரு பழைய கோணிப்பை மட்டுமே. ஒரு நாள் அவன் வீடு வீடாக உணவுக்காக அலையும் போது எதுவும் கிடைக்கவில்லை. எனவே ஒரு வீட்டின் முன் நின்று கொண்டு, வீடுதான் மிகப்பெரியது, இவர்களுக்கு பணம் நிறைய இருந்தும் இன்னும் அதிகம் ஆசைப்படுகிறார்கள், கடைசியில் எல்லாவற்றையும் இழப்பார்கள் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அப்படி அவன் சென்ற இன்னொரு வீடு ஒரு கோடீஸ்வரனுடையது. அந்த வீட்டை அடைந்ததும் பிச்சைக்காரன், இந்த வீட்டில் உள்ளவன் கோடீஸ்வரனாக இருந்தும் தன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து திருப்தி அடையாமல் மேலும் பணத்திற்கு ஆசைப்பட்டு சூதாடி அனைத்தையும் இழந்திருக்கிறான். இவர்களைப் போல நான் ஒரு நாளும் பேராசைப்பட மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டே ஒரு மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தான். அப்பொழுது அவன், எனக்கு சிறிதளவு பணம் கிடைத்தாலே போதும், திருப்தி கொள்வேன், இவர்களைப் போல பேராசைப்பட மாட்டேன் என்று கூறினான். அப்போது திடீரென அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே தோன்றியது. நான் உனக்கு சில தங்க நாணயங்கள் கொடுத்து உதவுகிறேன் என்று அந்த தேவதை கூறியது. அதைக் கேட்ட பிச்சைக்காரன் மிகவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய கோணிப்பையை விரித்தான். அப்போது அதிர்ஷ்ட தேவதை, கோணிப்பைக்குள் விழுகின்ற நாணயங்கள் மட்டும் தங்கமாக இருக்கும், அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாகிவிடும் என்று அவனிடம் கூறியது. பிச்சைக்காரனும் கோணிப்பையை மிக ஆவலாக பிடித்துக் கொண்டான். தங்க நாணயங்கள் பொழிந்தன. கோணிப்பை நிரம்பியதும் அதிர்ஷ்ட தேவதை தங்க நாணயங்கள் கொட்டுவதை நிறுத்தியது. இந்த தங்க நாணயங்கள் உன்னை அரசனை விட பெரிய பணக்காரனாக்கும், இவ்வளவு போதும் தானே என்று அதிர்ஷ்ட தேவதை கேட்டது. பிச்சைக்காரன், இல்லை இல்லை, இன்னும் வேண்டும் என்றான். அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு, உன் கோணிப்பை இதற்கு மேல் தாங்காது என்று எச்சரித்தது. ஆனால் பிச்சைக்காரனோ, இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று கேட்டான். அதிர்ஷ்ட தேவதையும் மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்தது. தங்க நாணயங்கள் கோணிப்பைக்குள் விழுந்த மறுவினாடி கோணிப்பை கிழிந்தது. அதிலிருந்த தங்க நாணயங்கள் தரையில் விழுந்து தூசியாகின. அதிர்ஷ்ட தேவதையும் மறைந்தது. பிச்சைக்காரன் கீழே விழும் தங்க நாணயங்களை தடுக்க முடியாமல் திகைத்துப் போய் நின்றான். தன் பேராசையால் அனைத்தையும் இழந்துவிட்டதை நினைத்து வருந்தினான்.